ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வத்தல் குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனுக்கு சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண சுண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே பேனில் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். புளிக்குழம்புக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 8லேருந்து 10 பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம நிறைய சேர்த்தாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 செகண்ட்ஸுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சதுல இருந்தால் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னாலே ரொம்ப ஓரளவுக்கு இனிப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் 1/2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் அரை தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்துறாதீங்க. ஸோ நம்ம புளியும் சேர்ப்போம். ஸோ அதனால் தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நான் இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸுக்கு. ஸோ தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கரண்டி வச்சு கூட நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா இது கூடயே கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது மட்டும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வத்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அந்த புளிக்கரைசல் மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காரம் கம்மியாக இருந்ததுனால ஆட் பண்ணிக்கோங்க, புளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு கொதி வரணும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுண்டை வத்தலை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுண்டை வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல், அப்புறமா மாவத்தல், இந்த மாதிரி இது கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போது சுண்டை வத்தல் சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிச்சா போதும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஸோ இது வந்து இப்போது வத்தல் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வெல்லம் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்கலை, வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு, காரம், அப்புறமா இனிப்பு இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.